ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பவர் பிஐயில். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேட்டாவை முதல்ல நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மோரில் போயிட்டு கெட் டேட்டா, மோரில் போயிட்டு ஃபைல்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஃபைல் சூஸ் பண்ண அப்புறம் அதில் வந்து ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் எங்கே உங்களோட டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு உங்களோட டேட்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட டேட்டாஸ் இல்லைன்னா ஆன்லைனில் வந்து கேகல் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ரியல் டைம் டேட்டா இருக்குன்னா ரியல் டைம் டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய டேட்டாஸை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். பண்ணி முடித்து ஓகே கொடுத்தேன்னா என்னோடய டேட்டாஸ் எல்லாமே வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகி முடித்த உடனே இப்போ எல்லாமே பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணி கம்பைன், லோட், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அண்ட் கேன்சல் 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்த உடனே என்னோடய டேட்டாஸ் எல்லாமே பவர் குவரி எடிட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை ரைட் கிளிக் கொடுத்து நான் குவாரியை க்ரியேட் பண்ண போகிறேன். இதே மாதிரி 4 இதுக்குமே நான் குவாரி க்ரியேட் பண்ணி நான் வந்து ரீநேம் பண்ணணும் அந்த பர்டிகுலர் குவாரிக்கு. இப்போ நான் அதே மாதிரி குவாரி ரீநேம் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 கொடுத்துக்கிறேன். 3 குவாரி க்ரியேட் பண்ணுறேன். இன் ஃபர்தர் செக்ஷன்ஸில் நான் அதை எல்லாமே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போது இதில் இப்போ 2 பண்ணியிருக்கேன். 3வது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். குவாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நியூ குவாரி, எகெயின் செலக்ட் ஆஃபர், இங்கே எகெயின் ரீநேமில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேம் ரீநேம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் இது எல்லாமே கொடுத்து முடிச்ச அப்புறம் நான் இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எங்கேயும் இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போனீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டு இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் காலம் அண்ட் ஆட் காலமில் போனீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்ட்டு இருக்கும். ஓகே, இது 2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் டெக்ஸ்ட்டில் போனோன்னா இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மர்ஜ், ஃபார்மேட்டு, ஸ்ப்ளிட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், லாஸ்ட் நேம்ன்ட்டு இருக்குது. இப்போ இது 2த்தையும் நான் மர்ஜ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸலில் ரைட் கிளிக் கொடுத்து மர்ஜ் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து மர்ஜ் பண்ணும்போது நம்ம இன்பிட்வீனில் ஸ்பேஸில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்லாம் எனக்கு வேண்டாம், ரெடியூஸ் பண்ணோம்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஷிஃப்ட்டு கொடுத்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, இப்போது நம்ம கஸ்டமரில் காட்டல, எம்ப்ளாயீஸில் காட்டுறேன். இதே ப்ரொசீஜர் நம்மளுக்கு கஸ்டமர்லேயும். ஓகே, ஃபஸ்ட் நேம் அண்ட் ஷிஃப்ட்டு, லாஸ்ட் நேம் இது 2த்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து மர்ஜ் காலம்ஸ் கொடுத்தாலே இப்போ என்ன ஆப்ஷன் காட்டால் செப்பரேட்டரில் நம்மளுக்கு இன்பிட்வீனில் என்ன வரணும் 2 இதுக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து ஸ்பேஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த புது இப்போ நம்ம 2 பேர் லிங்க் பண்ணுற ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் லிங்க் பண்ணுற காலம் நேம் என்னன்னு கேட்கும். புதுசு நான் ஃபுல் நேம்னு கொடுத்துறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னா இந்த 2 காலம்ஸ் வந்து மர்ஜ் ஆகி சிங்கிள் காலமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இந்த இன்பிட்வீனில் நிறைய ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட் டூல்ஸு. ஓகே, டெக்ஸ்ட் டூல்ஸு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் எனக்கு அது வேணாம், பழைய மாதிரியே வேணும்னா நான் கேன்சல் கொடுத்துக்கலாம். இப்போ இமெயில் செக்ஷன் போகிறேன். இமெயில் செக்ஷனில் வந்து இதுலேருந்து நான் என்னோடய யூசர் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா நான் புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணணும். அந்த காலம் க்ரியேட் பண்ணி இதிலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் காலம்ஸில் போயிட்டு இங்கே வந்து ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராக்ட் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா நான் இதில் வந்து டெக்ஸ்ட் பிஃபோர் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து டீலிமிட்டரில் அட்டுக்கு பிஃபோராக இருக்கிற வந்து எனக்கு இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு யூசர் நேமாக க்ரியேட் பண்ணுன்றேன். ஸோ நான் இதை கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே புதுசாக ஒரு காலம் க்ரியேட் ஆகி எனக்கு வந்து யூசர் நேம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இந்த காலமுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் அண்ட் நேம் ரீசேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இதுவே வந்து எனக்கு டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர்ன்னு கொடுக்கும்போது எனக்கு அட்டுக்கு அடுத்து என்ன வேணுமோ அந்த இது மட்டும் எனக்கு தனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, அதுதான் வந்து டெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர்ன்னு யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் இதை பண்ணி முடித்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் ஆகிருக்கும். எதுக்குன்னா அட்டுக்கு அப்புறம் உள்ளது. இப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம். டிலீட் ஆப்ஷன் இல்லை, அதனால அப்ளை ஸ்டெப்பில் போய்ட்டு கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அடுத்து அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ராக்டில் வந்து டெக்ஸ்ட் ஃப்ரம் டீலிமிட்டர், டெக்ஸ்ட் ஃப்ரம் நான் டீலிமிட்டர் இந்த 2 ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக காட்டினேன்.
ஓகே. இப்போ அடுத்து இதில் வந்து ஃபார்மேட்டில் வந்து ட்ரிம்மு, அப்பர் கேஸ், லோயர் கேஸ்ன்ட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு அப்பர் கேஸ்னால் அது எல்லாமே அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். லோயர் கேஸ்னால் லோயர் கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ரெண்டுமே எனக்கு பழைய மாதிரியே வேணும்னா இங்கே போய் கேன்சல் கொடுத்துக்கலாம், அல்லது ஃபார்மேட்லேயே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு. இப்போ நான் திருப்பி இப்போ கஸ்டமருக்குள்ளே போகிறேன். கஸ்டமருக்குள்ளே போய் இப்போ சேம் தான், அங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கும். இதையும் நீங்கள் வேணும்னா நம்ம இதில் பண்ண மாதிரி, எம்ப்ளாயி பண்ண மாதிரி ரெண்டுத்தையும் போயிட்டு மர்ஜ் காலம்ஸ்ன்னு கொடுத்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லை போய் ட்ரிம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனக்கு ரெண்டு காலம்ஸையும் நான் மர்ஜ் பண்ணிக்கலாம். மர்ஜ் காலம்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் ஆகிடும். இல்லை செப்பரேட்டாக என்ன வேணுமோ ஸ்பேஸாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த புது காலம் நேம், கான்டாக்ட் ஃபுல் நேம் நான் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ரஸ் இருக்குது. இது வந்து எனக்கு அட்ரஸ், டோர் நம்பர் தனியாக, சீரியல் அட்ரஸ் தனியாக, பின்கோடு தனியாக, இந்த மாதிரி எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு எதை சூஸ் பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட்டில் போயிட்டு எனக்கு என்னென்னா பை டீலிமிட்டர்னு கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இதை வந்து வேரியஸ் காலம்ஸாக க்ரியேட் ஆகி எனக்கு இதாகிடும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே மட்டும் கிளிக் பண்ணால் போதும். எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் எனக்கு இருக்கிறதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு, லைக் ஸ்ப்ளிட் பண்ணி கொடு, எனக்கு டோர் நம்பர் தனியாக இது எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இது மூலிமா எது நல் வேல்யூஸ் இருக்குது, எவ்வளோ இன்கம்ப்ளீட் டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்ப்ளிட்டிங் ஈஸியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இது மூலிமா. எட்டிங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணி சொல்ல போகிறேன்னா நல் வேல்யூஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம்ன்றதை நம்ம பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.